எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். நான் யூஸ்வலாக இட்லிக்கு வந்து கருப்பு உளுந்து தான் பயன்படுத்துவேன். கருப்பு உளுந்து தனியாக ஊற வச்சுட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி 2 கப் தான் எடுத்திருக்கேன். மிச்சமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமை, தினை, வரகு, குதிரைவாளி இதுதான் வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவுக்கு 2 கிளாஸ் முழு ராகி, 2 கிளாஸ் இட்லி அரிசி, 3/4 கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். பேரலாக டின்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். நான் யூஸ்வலாக சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பவுட்ரு பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சுப்பேன். ரெகுலராக நம்மளோட டயட்டில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாகவே வரும். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ வாங்க டின்னர் சர்வ் பண்ணிடலாம். சூடான சப்பாத்தி, இது கூடவே பன்னீர் பட்டர் மசாலா. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.